Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என்னும் அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை வாழ்த்துகிறேன். I am R.C. Joseph Sahayaraj, a preacher for the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu at India. In this sermon, we will explore the history of the fall of human in the world according to the Bible. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், தமிழ்நாட்டின் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். வேதாகமத்தின்படி இந்த உலகில் மனிதனின் வீழ்ச்சி பற்றிய வரலாற்றை இந்த பிரசங்கத்தில் கண்டறிவோம். The first sin of humankind and the triangular snare of sin. Genesis 3:6. And when the woman saw the tree was good for food, and that it was pleasant to the eyes, and a tree to be desired to make one wise, she took of the fruit of thereof, and did eat, and gave also unto her husband with her, and he did eat. மனித குலத்தின் முதல் பாவம் மற்றும் பாவத்தின் முக்கோண கண்ணி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பெண்ணானவள் அந்த மரம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க மரமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். In the beginning, everything God created was good. Adam and Eve cultivated and protected the Garden of Eden and lived happily ever after there. However, Satan did not want anything good and aimed to do evil to the world and mankind. He did not like this world and the men and women in it, because they were happy and living in holiness, conversing with God every day. ஆதியிலே தேவன் படைத்த யாவும் நன்றாக இருந்தன. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை பண்படுத்தி அதை காத்துக்கொண்டு நலமாகவே வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் நன்மையான ஏதொன்றையும் விரும்பாதவனாக உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் தீமை செய்வதே நோக்கமாக கொண்ட சாத்தானுக்கு இந்த உலகமும் இதிலிருந்த மனிதனும் மனுஷியும் மகிழ்ச்சியாகவும் தேவனை தினந்தோறும் சந்தித்து அவரோடு உரையாடி பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருப்பதும் சற்றும் பிடிக்கவில்லை. In any case, Satan's goal from the beginning was to overthrow man and make him a son of hell. So he found a creature suitable for carrying out his cunning plan and entered in it. எப்படியாகிலும் மனிதனை கவிழ்த்து போடுவதும் அவனை நரகத்தின் மகன் ஆக்குவதுமே சாத்தான் ஆதிகால முதலாய் கொண்டிருந்த நோக்கமாகும். எனவே அவன் தன் தந்திரமான திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு உயிரினத்தை கண்டறிந்து அதற்குள் புகுந்தான். In Genesis 3:1 we read thus: Now the serpent was more cunning than any beast of the field which the Lord had made. And he said to the woman, Has God indeed said, You shall not eat of every tree of the garden? ஆதியாகமம் 3:1 நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. Satan has been very cunning from the beginning. His main goal was to make man disobey God's command. So he posed a question to Eve about God's command. சாத்தான் ஆதி முதலாகவே வெகு தந்திரசாலியாய் இருக்கிறான். தேவனின் கட்டளைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போகச் செய்வதே அவனது முக்கிய நோக்கமாய் இருக்கிறது. எனவே அவன் தேவனுடைய கட்டளை பற்றிய கேள்வி ஒன்றை ஏவாள் முன்னதாக வைத்தான். Here we must notice one thing. Satan entered into the serpent and used it as his tool. Although the serpent appeared to be speaking to Eve, it was actually Satan instead the serpent that spoke to Eve. இங்கு நான் ஒன்றை கவனிக்க வேண்டாம். சாத்தான் சர்ப்பத்தினுள் புகுந்து அதை தனது கருவியாக பயன்படுத்தி கொண்டான்.
சர்ப்பம் ஏவாளுடன் பேசுவது போல தோன்றினாலும் உண்மையில் ஏவாளுடன் பேசியது சர்ப்பத்தினுள் இருந்த சாத்தான் தான். Eve responded, "We may eat the fruit of the trees of the garden, but of the fruit of the tree which is the midst of the garden, God has said, You shall not eat it, nor shall you touch it, lest you die." அதற்கு ஏவாள் பதிலளித்தாள், நாங்கள் தோட்டத்துள்ள மரங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். Eve told Satan here the command that God had given to Adam and Eve. But Satan, the liar and the father of lies, began his cruel game with humanity here. ஆதாமுக்கும் ஏமானுக்கும் தேவன் இட்டிருந்த கட்டளையைத்தான் சாத்தானிடம் இவ்விடத்தில் ஏவாள் கூறினாள். ஆனாலும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான சாத்தான் இவ்விடத்தில் மனித குலத்தின் மீது தனது கொடூரமான விளையாட்டை தொடங்கினான். He said to the women, "You will not surely die, for God knows that in the day you eat of it, your eyes will be open and you will be like God, knowing good and evil." அவன் பெண்ணை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று கூறினார். He changed the God words, "You will surely die," to "You will not surely die." Just he made the statement into negative. But God was speaking of their spiritual death. Satan was speaking of their physical death. God expected the man and woman he had created to obey him. சாவீர்கள் என்ற தேவனுடைய வார்த்தையை சாக மாட்டீர்கள் என்று மாற்றி கூறினான் சாத்தான். தேவன் கூறிய நேர்மறையான ஒரு உறுதிப்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறையான உறுதிப்பாட்டு வாக்கியமாக மாற்றுகிறான். ஆனாலும் இங்கு தேவன் கூறியது அவர்களின் ஆவிக்குரிய மரணம் பற்றியது. சாத்தானோ அவர்களின் சரீர மரணம் பற்றி கூறினான். தேவன் தாம் படைத்த மனிதனும் மனுஷியும் தமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். The sin that Eve and Adam committed was not eating the fruit of the tree of the knowledge of good and evil, but disobeying God's command. When he said not to eat, they ate it. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்த விஷயம் அல்ல, ஆனால் தேவன் அதை புசிக்க வேண்டாம் என்று கூறியிருந்த வேளையில் அவரது கட்டளை மீறிய கீழ்ப்படியாமை என்ற விஷயமே ஆதாமும் ஏவாளும் செய்த பாவமாய் இருந்தது. If Adam and Eve had not eaten the fruit at that time, God would have given it to them to eat when the time came. Then they could live happily in peace and happiness in this world. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை அப்போது புசியாமல் இருந்திருந்தால் ஏற்ற வேளை வரும்போது தேவனே அவர்களுக்கு அதை புசிக்க கொடுத்திருப்பார். அப்போது அவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் இன்பமாக இன்னும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். God would have also given the man the fruit of the tree of the life to eat. Then man could have lived a holy life pleasing to God in this world forever and enjoyed it. அத்தோடு ஜீவமரத்தின் கனியையும் தேவன் மனிதனுக்கு புசிக்க கொடுத்திருப்பார். அப்பொழுது தேவன் இந்த உலகத்திலேயே தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்வை என்றென்றைக்கும் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். But all these were corrupted by Satan. So the situation was turned upside down. Eve was fooled by the words, "You will be like gods." ஆனாலும் இவை யாவும் சாத்தானால் கெடுத்து போடப்பட்டன. எனவே நிலைமை தலைகீழாக மாறிற்று. தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்ற வார்த்தையில் ஏவாள் மதிமயங்கினாள். So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and a tree desirable to make one wise. Brothers and sisters, here the woman was caught in a triangular sin. A triangle has 3 angles. Similarly, the triangular snare of sin has 3 angles. The lust of the flesh, the lust of the eyes,
and the pride of the life. அப்பொழுது பெண்ணானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. பிரியமான சகோதரனே சகோதரியே, இவ்விடத்தில் பெண் ஒரு பாவ முக்கோண கண்ணியில் அகப்பட்டு கொண்டார். ஒரு முக்கோணத்திற்கு 3 கோணங்கள் உள்ளன. அதே போன்று இந்த பாவம் என்ற முக்கோண கண்ணிக்கும் 3 கோணங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்றால் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 கோணங்கள் கொண்ட முக்கோண கண்ணியாக பாவத்தின் கண்ணி உள்ளது. Every sin that a person commits in this world falls into one of these 3 categories. A person that commits any sin is caught in this triangular snare of sin. He does not know how to get out of it, but commits more and more sins and makes himself a son of hell. இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யும் எந்த பாவமும் இந்த 3இல் ஒரு வகையில் அடங்குவதாக இருக்கின்றன. ஏதேனும் ஒரு பாவம் செய்து இந்த பாவத்தின் முக்கோண கண்ணியில் அகப்படும் மனிதன் அதிலிருந்து வெளியே வர வழி அறியாமல் மேலும் மேலும் பாவங்கள் செய்து தன்னை நரகத்தின் மகன் ஆக்கிக் கொள்ளுகிறான். These same things happened when our Lord Jesus Christ was tempted by Satan in the wilderness of Judea at the age of 30 in his earthly life. இதே விஷயங்கள் தான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது இவ்வுலக வாழ்வின் 30ஆம் வயதில் யூதேயாவின் பாலைவனத்தில் சாத்தானால் சோதிக்கப்பட்ட போதும் நடந்தது. Satan tempted our Lord with the temptations of turning stones into loaves of bread, that is lust of flesh, and seeing the glory of the kingdoms of earth, that is lust of the eyes, and jumping off from a tower, that is pride of life. கற்களை அப்பங்களாக மாற்றுவது, அது அமாமிசத்தின் இச்சை. பூமியின் சகல ராஜ்யங்களின் மகிமையை பார்ப்பது, அது கண்களின் இச்சை. மற்றும் கோபுரத்திலிருந்து குதிப்பது, ஜீவனத்தின் பெருமை என்ற சோதனைகளை கொண்டு சாத்தான் நமது கர்த்தரை சோதித்தார். But the Lord overcame these temptations. He taught us that we too can overcome this. The Apostle John in one of his letters written after the church was founded mentioned thus. ஆனால் கர்த்தர் இந்த சோதனைகளை வெற்றி கொண்டார், நாமும் இவற்றை வெற்றி கொள்ள முடியும் என்று நமக்கு கற்பித்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் சபை தோற்றுவிக்கப்பட்ட பின் எழுதிய நிருபங்கள் ஒன்றில் பின்வருமாறு குறிப்பிட்டார். 1 John 2nd chapter verses 15 to 17. Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of Father is not in him. For all that is in the world, the lust of flesh, the lust of the eyes, and the pride of the life, is not of the Father, but is of the world. And the world is passing away, and the lust of it also. But he who does the will of God abides forever. உலகத்தில் 1 யோவான் 2:15-17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். And Eve saw the fruit of the tree of the knowledge of good and evil was good, and she took it and ate. And she gave also of the fruit of the tree unto her husband, and he did eat. The result of their eating of the fruit of the tree of the knowledge and good was told in Genesis 2:7. Genesis 3:7. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நல்லது என்று ஏவாள் கண்டாள். எனவே அவள் அதை பறித்து உண்டாள். மேலும் அவள் அம்மரத்தின் கனியை தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை உண்டான். நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க மரத்தின் கனியை அவர்கள் உண்டதால் ஏற்பட்ட விளைவு பற்றி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. Genesis 3:7. Then the eyes of both of them were opened, and they knew that they were naked, and they sewed
fig leaves together and made themselves covering. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்மாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். Before eating the fruit, they were in the state of mind of little children who did not know good and evil. But as soon as they ate the fruit, their eyes of the mind were opened. They were ashamed of their nakedness. They sewed fig leaves together and made lines for themselves. This sense of shame was created in them because they ate the fruit of the tree of the knowledge of good and evil. அந்த கனியை உண்பதற்கு முன்னர் அவர்கள் நன்மை தீமை என்னதென்று அறியாத சிறு குழந்தைகளின் மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த கனியை உண்டவுடனே அவர்களின் மனக்கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் உடையதும் அணியாமல் இருப்பது பற்றி வெட்கப்பட்டார்கள். அத்தி இலைகளை தைத்து தங்கள் இடுப்பை சுற்றி அணிந்து கொண்டார்கள். நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை அவர்கள் உண்டதால் இந்த மனப்பக்கம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. In the next verse we read that God was, as his customs, came to the Garden of Eden to converse with them. தேவன் தமது வழக்கப்படியே அவருடன் உரையாடுவதற்காக ஏதேன் தோட்டத்துக்கு வந்தது பற்றி நாம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 8. And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day, and Adam and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். Before this also God walked in the garden every day. But Adam and Eve were not ashamed of their nakedness at that times, because their childish nature had not left them. But now their minds were matured, having attained the knowledge of good and evil. So they were ashamed of coming naked before the Lord, and they hid themselves among the trees of the Garden of Eden. இதற்கு முன்பும் தினந்தோறும் தேவன் தோட்டத்தில் உலாவினார். ஆனால் அப்போதெல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாங்கள் நிர்மாணமாய் இருந்தது பற்றி வெட்கம் ஏற்படவில்லை. ஏனெனில் அப்பொழுது அவர்களின் குழந்தை மனப்பான்மை அவர்கள் விட்டு நீங்காமல் இருந்தது. இப்பொழுதோ அவர்களின் மனம் நன்மை தீமை அறிவை அடைந்ததால் பக்குவப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் நிர்வாணமாய் கர்த்தர் முன் வருவதற்கு வெட்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். Next comes the verse 9. Then the Lord called Adam and said to him, Where are you? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். This was the first question God asked of his human creation. Satan's previous question to Eve had led her to disobey God's command and sin. But now God's question made Adam realize his situation. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டார், நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இதுதான் தேவன் தாம் படைத்த மனிதனிடத்தில் கேட்ட முதல் கேள்வி. இதற்கு முன் சாத்தான் ஏவாளிடம் கேட்ட கேள்வியானது அவள் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்ய தூண்டிற்று. ஆனால் இப்பொழுது தேவன் கேட்ட கேள்வியானது ஆதாமுக்கு தன் நிலையை உணரச் செய்தது. This three-word question, where are you, was not a question asked to inquire about his whereabouts, but rather to make him aware of the state he had fallen into because of his sin of disobedience. நீ எங்கே இருக்கிறாய் என்ற இந்த 3 வார்த்தைகள் கொண்ட கேள்வியானது அவன் இருக்கிற இடம் பற்றி அறிந்து கொள்வதற்காக தேவன் கேட்ட கேள்வி அல்ல. ஆனால் அவனது கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால் அவன் விழுந்து போன நிலையை குறித்து அவனுக்கு உணர்த்தும் கேள்வியாகவே இருந்தது. Adam's response to God here revealed his true nature. ஆதாம் இவ்விடத்தில் தேவனுக்கு கூறிய பதிலில் அவனது யதார்த்தமான தன்மை வெளிப்பட்டது. And he said, I heard the voice of the Lord in the garden, and I was afraid because I was naked, and I hid myself. This was the response that came from Adam in his mature state of mind. அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இது
மனம் பக்குவப்பட்ட நிலையில் ஆதாமுக்கு தோன்றிய உணர்வினால் உண்டான பதிலாக இருந்தது. This verse describes Adam's response to God's call after he fell into sin. Adam admitted that he had heard God's voice in the garden, but he said that he hid because he was afraid, especially because of he was naked. இவ்வசனம் பாவத்தில் விழுந்த பின்னர் ஆதாம் தேவனின் அழைப்புக்கு கொடுத்த பதிலை விவரிக்கிறது. தோட்டத்தில் தேவனின் குரலை கேட்டதாக ஆதாம் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் பயத்தால், குறிப்பாக அவன் நிர்வாணமாக இருந்ததனால் அவன் ஒளிந்து கொண்டதாக கூறினான். This verse highlights the immediate consequence of sin, that is shame, fear and a desire to hide from God. This was in stark contrast to the previous harmony between them. இந்த வசனம் பாவத்தின் உடனடி விளைவுகளை எடுத்து காட்டுகிறது. அதாவது அவமானம், பயம் மற்றும் தேவனிடமிருந்து ஒளிந்து கொள்ளும் விருப்பம். இது அவர்களுக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த முந்தைய இணக்கத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. Hearing the voice of the God in the garden, being with God and communicating with Him was normal experience before the fall. This phrase means that Adam was aware of that. தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு தேவன் இருத்தல் மற்றும் அவருடன் தொடர்பு கொள்ளுதல் ஆகியவை வீழ்ச்சிக்கு முன் ஒரு சாதாரண அனுபவமாக இருந்தன. அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது என்பது இது பற்றி ஆதாம் விழிப்புணர்வுடன் இருந்ததையே இந்த சொற்றொடர் அர்த்தப்படுத்துகிறது. I was afraid because I was naked. These express the same shame and self-consciousness that resulted from their disobedience. Before the fall, they were naked. Even before the fall, they were naked, but not ashamed. Now the same nakedness caused them to be ashamed. நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து, இது அவர்களின் கீழ்ப்படியாமையின் விளைவாக ஏற்பட்ட அவமானத்தையும் சுயநினைவையும் வெளிப்படுத்துகிறது. வீழ்ச்சிக்கு முன் அவர்கள் நிர்வாணமாகத்தான் இருந்தார்கள், ஆனாலும் வெட்கப்படவில்லை. இப்போது அதே நிர்வாணம் அவர்கள் வெட்கமடைய காரணமாயிற்று. I hid myself. This refers to Adam's attempt to hide his sin and his fear of coming into the God's presence. This was a direct result of the fear and shame he now experienced. ஒளித்துக் கொண்டேன். இது ஆதாம் தனது பாவத்தை மறைக்க முயற்சி செய்ததையும் தேவனுடைய பிரசன்னத்தின் முன்பாக வர அச்சப்பட்டதையும் குறிக்கிறது. இது அவன் இப்போது அனுபவிக்கும் பயம் மற்றும் அவமானத்தின் நேரடி விளைவாக இருந்தது. What is the theological significance of this verse? This verse marks a turning point in humanity's relationship with God. It shows the immediate impact of sin. That is, where before there was closeness and unity with God, there was now distance and fear in the relationship. The reverence that Adam and Eve once had for God has now turned into a fear that prevents them from seeing them. இவ்வசனத்துடைய இறையியல் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது, இந்த வசனம் தேவனுடனான மனிதகுலத்தின் உறவில் ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது. பாவத்தின் உடனடி தாக்கத்தை இது காண்பிக்கிறது. அதாவது இதற்கு முன் தேவனுடன் நெருக்கமும் ஐக்கியமும் இருந்த இடத்தில் இப்போது உறவில் தூரமும் பயமும் ஏற்பட்டது. முன்பு ஆதாமும் ஏவாளும் தேவன் மீது கொண்டிருந்த அதே பயபக்தியானது இப்போது அவரை பார்ப்பதை தவிர்க்கும் பயமாக மாறிற்று. In essence, Genesis 3:10, sin breaks the relationship between God and humanity. சாராம்சத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 3:10 வசனமானது பாவமானது தேவனுக்கு மனிதர்களுக்கும் இடையிலான உறவை முறித்து போடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. In Isaiah 59:2 we read, Behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither is his ear heavy that it cannot hear. Your iniquities are separated between you and your God. Your sins have hidden his face from you that you will not hear. சாராம்சத்தில் எசாயா 59:2 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம்.
இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் அவருக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. This verse provides a powerful illustration of how the first human relationship with God was broken. How did this lead to shame, fear, and a desire to hide from God's presence? தேவனுடனான மனிதர்களின் உறவு முறிவடைந்தது எவ்வாறு? இது அவமானம், பயம் மற்றும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தங்களை மறைத்துக் கொள்வதற்கு ஆசைப்பட வழிவகுப்பது எவ்வாறு என்பவற்றுக்கான ஒரு வல்லமையான விளக்கத்தை இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தருகிறது. Even before this, from the beginning of God's creation, both Adam and Eve were naked, but they did not think or care about it. Genesis 3:11 describes God's initial response to Adam and Eve disobedience after eating the forbidden fruit. இதற்கு முன்பும் படைப்பின் துவக்கத்திலிருந்தே ஆதாம் ஏவாள் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாகத்தான் இருந்தனர். ஆனால் அதை பற்றி அவர்கள் நினைக்கவோ அல்லது கவலைப்படவோ இல்லை. தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்ட பிறகு ஆதாம் மற்றும் ஏவாளின் கீழ்ப்படியாமைக்கு தேவன் அளித்த முதல் பதிலை ஆதியாகமம் 3:11 விளக்குகிறது. The omniscient God now began the investigation. Genesis 3:11. And he said, "Who told you that you were naked? Have you eaten the tree of which I commanded you that you should not eat?" சர்வஞானியான தேவன் இப்போது விசாரணையை துவக்கினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். This shows God's awareness of Adam and Eve's sins and his attempt to provoke them to confess it. This verse also shows the immediate consequence of their choice. It was a sense of shame and their awareness of their nakedness. இது ஆதாம் ஏவாள் ஆகியோருடைய பாவம் பற்றி தேவனுடைய விழிப்புணர்வையும் அதை அறிக்கையிடும்படிக்கு அவர்களை தூண்டுவதற்கான அவரது முயற்சியும் எடுத்து காட்டுகிறது. மேலும் அவர்கள் தெரிவின் உடனடி விளைவையும் இவ்வசனம் காண்பிக்கிறது. அது ஒரு வெட்க உணர்வாகவும் தங்களின் நிர்வாணம் பற்றிய ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்தது. Who told you that you were naked? This question is not a direct question to who told Adam and Eve they were naked. Rather, it is a rhetorical question that refers to the shame that Adam and Eve were now experiencing as a result of their sin. It reveals that their nakedness was not a problem until they disobeyed God and ate the fruit of the forbidden tree. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இந்த கேள்வி ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருப்பதாக அவர்களுக்கு யார் சொன்னது என்பது பற்றிய நேரடியான விசாரணை அல்ல. மாறாக ஆதாமும் ஏவாளும் தங்களின் பாவத்தின் விளைவாக இப்பொழுது அனுபவித்து வரும் அவமானத்தை குறிக்கும் ஒரு சொல்லாட்சி கேள்வியாய் உள்ளது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிடும் வரை அவர்கள் நிர்வாணம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை என்பதை இது வெளிப்படுத்துகிறது. Then God asked him, "Have you eaten the tree of which I commanded you not to eat?" புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? இந்த கேள்வி கீழ்ப்படியாமையினால் மீறி நடந்த ஆதாமையும் ஏவாளையும் நேரடியாக எதிர்கொள்வதாக இருந்தது. தேவனின் ஒரே ஒரு கட்டளைக்கு கூட அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததை எடுத்து காட்டுகிறது. ஆம், தேவன் அவர்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்ற ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை கூட அவர்களால் கீழ்ப்படிந்து நடக்க முடியவில்லை. Consequence of disobedience. The immediate consequence of their action was a new awareness of their nakedness and the shame that came with it.
This shame was a direct result of their breaking their relationship with God through disobedience. கீழ்ப்படியாமையின் விளைவுகள், அவர்களுடைய செயலின் உடனடி விளைவு அவர்கள் நிர்வாணம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அவமானம் பற்றிய புதிய விழிப்புணர்வு ஆகும். இந்த அவமானம் அவர்களின் கீழ்ப்படியாமையின் மூலம் தேவனுடனான உறவை முறித்துக் கொண்டதன் நேரடி விளைவாகும். Even though man sinned, God always searched for him. Despite of human sin, God still sought them. He indicated his desire for a relationship and his grace in giving them the opportunity to confess their sin. அவர்கள் பாவம் செய்திருந்த போதிலும் தேவன் அவர்களை தேடுகிறார். உறவுக்கான அவரது விருப்பத்தையும் பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதில் அவரது கிருபையையும் சுட்டி காண்பிக்கிறார். However, their response revealed their attempt to shift the blame onto others and avoid taking full responsibility for their actions. இருப்பினும் அவர்களின் பதிலானது பழியை பிறர் மீது சுமத்தவும் தங்கள் செயல்களுக்கு முழு பொறுப்பை ஏற்காமல் இருக்கவும் அவர்கள் முயற்சிப்பதை வெளிப்படுத்தியது. Even today, the times of ignorance God overlooked, but now he commands all the people everywhere to repent. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். எப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களும் மனுஷர்களுக்கும் கட்டளையிடுகிறார். இது பின்னாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மாஸ்மேடை பிரசங்கத்திலே சொன்ன ஒரு வாக்கியம். But here Adam shifted the blame on Eve. Adam blamed Eve and he blamed God too, the very God who had given him the woman. This demonstrates a lack of responsibility for his action and he decided to shift the blame for his action on to others. ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினான். மேலும் அவன் தேவனையே தனக்கு பெண்ணை கொடுத்ததற்காக குற்றம் சாட்டினான். இது செய்த செயலுக்கு பொறுப்பேற்காத தன்மையையும் தனது செயல்களுக்கான பழியை பிறர் மீது சுமத்தும் விருப்பத்தையும் நிரூபிக்கிறது. What is the significance of this? Genesis 3:11 is a key verse in this tragic history of the fall of mankind. It marks a turning point in humanity's relationship with God because of sin. It sets the stage for the consequence of sin that follow. இந்த முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 3:11 மனித குலத்தின் வீழ்ச்சி பற்றிய சோக வரலாற்றின் ஒரு முக்கியமான வசனமாகும். இது பாவத்தின் காரணமாக தேவனுடனான மனித குலத்தின் உறவு முறிந்த ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது. மேலும் இது அதை தொடர்ந்து வரும் பாவத்தின் விளைவுகளுக்கான ஒரு மேடையை அமைக்கிறது. Then comes verse 12. Then the man said, the woman who you gave to be with me, she gave me the tree and I ate. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். In this case, man blamed God who thought it was not good for man to be alone. He also blamed the woman that God had given to him to enjoy this life with. He did not realize his sin. He did not realize his own sin. He justified his action by saying that God and the woman were the reason for his sin. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று நினைத்த தேவனையே இவ்விடத்தில் மனிதன் குற்றவாளியாக்கினான். மேலும் அவன் தன் வாழ்வில் இன்பம் கொடுக்க தேவன் தந்த பெண்ணையும் குற்றப்படுத்தினான். அவன் தன் பாவத்தை உணரவில்லை. தான் பாவம் செய்ததற்கு தேவனும் பெண்ணுமே காரணம் என்று தனது செயலை நியாயப்படுத்தினான். Even today, it is a common practice for us humans to blame others for our mistakes. This is a trait we have inherited from our first father Adam. இன்றைக்கு கூட மனிதர்களை நாம் செய்கிற தவறுகளுக்கு மற்றவர்களை குற்றப்படுத்துவது என்பது ஒரு பொதுவான வழக்கமாக இருக்கிறது. இது நமது ஆதி தகப்பனாகிய ஆதாமிடமிருந்து நாம் சுதந்திரித்துக் கொண்ட பண்பினமாக உள்ளது. But
My dear brothers and sisters, as children of God, we must develop the ability to take responsibility for our own mistakes. That is the characteristics of mature and godly people. ஆனாலும் பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நமது சொந்த தவறுகளுக்கு நாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும் குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே மனப்பக்குவமும் மனமுதிர்ச்சியும் கொண்டுள்ள மக்களின் பண்பினமாகும். The psalmist asked, who can recognize his own mistakes? And in the book of Proverbs, we read that the one who covers his sin will not live, but the one who confesses and forsakes them will have mercy. And Job asked, have I hidden my sins in my lap like Adam? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சங்கீதக்காரர் கேட்டார். மேலும் நீதிமொழிகள் புத்தகத்தில் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். யோபு, நான் ஆதாமை போல் என் பாவங்களை மடியில் மறைத்து வைத்தனோ என்று கேள்வி எழுப்புகிறார். But Adam and Eve knew very well that the Lord had commanded not to eat the fruit of the tree of the knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தது ஆதாம் மற்றும் ஏவாள் ஆகிய இரண்டு பேருக்குமே நன்கு தெரியும். However, Eve believed Satan's lie and got into the triangular snare of sin. She also got her husband caught into that triangular snare. ஆனாலும் சாத்தானுடைய பொய்யை நம்பிய ஏவாள் பாவ முக்கோணத்தில் அகப்பட்டு கொண்டாள். அத்துடன் தன் கணவனை அந்த முக்கோணத்தில் அகப்பட செய்தாள். Through this, the way for fall of all humanity to sin was opened in this world. That's why Paul wrote in 1 Corinthians that the opportunity for all to fall in sin was opened on this earth by the first Adam. இதன் மூலமாக மனித குலம் முழுமையும் பாவம் செய்வதற்கான வழி இவ்வுலகத்தில் திறக்கப்பட்டது. எனவேதான் 1 கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் முந்தின ஆதாமுக்குள் எல்லாரும் பாவத்தில் விழக்கூடிய வாய்ப்பு இந்த பூமியில் திறந்து விடப்பட்டது என்ற அர்த்தத்தில் வசனத்தை எழுதினார். We read in the Bible that the world and its desire will pass away, but whoever does the will of Lord will live. இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ பிழைப்பான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். My dear brothers and sisters, we will see the continuation of this lesson in the next week if the Lord's will. It is very important for us now to know that what is the will of the God while we are living in this world and live as children who fulfill the will of God. அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த தொடர்ச்சியை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் காண்போம். இந்த உலகில் நாம் வாழும் போதே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை நிறைவேற்றும் பிள்ளைகளாக வாழ்வது மிகவும் முக்கியமாக உள்ளது. He wants all the people to be saved and to come to the knowledge of truth. Therefore, as true Christians, we are obligated to proclaim the truth to everyone living in this world. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே உண்மை கிறிஸ்தவர்களாகிய நாம் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் சத்தியத்தை அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். It is God's will that those who have not yet come into the church, which is a kingdom in Christ, immediately believe that Jesus Christ is the Son of God and be baptized in His name. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரது ராஜ்யமாகிய சபைக்குள் வராதவர்கள் உடனே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனை சகோதரியே, brothers and sisters who are listening to this, if you are a member of Christ Church, preach the gospel to everyone. If you are not yet a member of the Lord's Church, please be baptized immediately. May the Lord bless you all. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவின் சபையாராக இருந்தால்
அனைவருக்கும் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் கர்த்தருடைய சபைக்கு உட்படாது இருந்தால் உடனே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We shall meet in next week by the same time by Lord's will. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நேரத்திலே நாம் மீண்டுமாக சந்திப்போம். கர்த்தருக்கு நன்றி. கேட்ட உங்கள் யாவருக்கும் கூட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.